மகாலட்சுமி விரதம். சௌராஷ்டிரா தேசத்தில் பத்ரவசன் அப்படின்ற ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுடைய மனைவி பேர் கசந்திரிகா. கசந்திரிகா ரெண்டு விதமான சவுண்டில் கூப்பிடுவாங்க. அவங்க அந்த பெண்மணி அந்த ராணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், டெய்லி மகாலட்சுமி பூஜை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. தன்னுடைய கணவனையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இதை பார்த்து சந்தோஷப்பட்ட மகாலட்சுமி அவங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தையோட பேர் ஷியாமா. இவங்க ஒரு நாள் அரண்மனைக்கு மகாலட்சுமி வேறு ஒரு வயதான பெண் தோற்றத்தில் அந்த கசந்திரிகாவுக்கு மகாலட்சுமி விரதத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய ஐடியா கொடுக்கலான்னு வரும்போது அவமானப்படுத்தி அடிச்சிடுறாங்க அந்த கசந்திரிகா. அடியை வாங்கிட்டு மகாலட்சுமி திரும்ப போகும்போது அந்த ஷியாமா அப்படின்ற பொண்ணு யார் நீங்கள், எதுக்கு வந்தீங்க, அது குழந்தை தானே, அது கேட்குது. அப்போது இந்த மகாலட்சுமி சொல்லும் போது, இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு சொல்லித்தர வந்தேன், என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஷியாமா சொல்கிறாங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன்.